வாழ்க தமிழ். தமிழோடு தோன்றி தமிழையே மொழியாக உருவாக்கிய தமிழ் மண்ணிலே பிறந்த மூத்த குடியாம் தெய்வேந்திர வேளாளர் இன மக்கள். ஐயன் திருவள்ளுவருடைய குரலிலே உழுது வாழ்வார் வாழ்வார், மற்றவரெல்லாம் பின் தொழுதுண்டு வாழ்வார் என்ற குரலுக்கு இணங்க இந்த தெய்வேந்திரோட மக்களே மல்லர் இன மக்கள் மருதநிலத்திலே உழுது வாழ்ந்தவர்களை எல்லாம் பார்த்துத்தான் திருவள்ளுவரே எழுதியிருக்கிறார் 2046 ஆண்டுகளுக்கு முன்னாடியே. அப்படிப்பட்ட இந்த சமுதாயத்தை இந்தியாவிலே தமிழ்நாட்டிலே எப்படி பல நூறு ஆண்டுகளாக நடத்தி வருகிறார் என்பது வரலாறு. இந்த வரலாற்றுகளெல்லாம் படித்து உள்வாங்கி இந்த நேரத்திலே சங்கரன் கோயில் மண்ணிலே பிறந்து வளர்ந்து இந்த சமுதாயத்துக்காக சில வேலைகளையும் சில சமூக பணிகளையும் செய்ய வேண்டும் என்று தம்பி சமர் டிவி நிறுவனரும் தெய்வேந்திர சேனா என்று ஒரு அமைப்பை நிறுவி அதுக்கு தலைவருமான தம்பி ராஜ் பாண்டியன் அவர்கள் இந்த மக்களுக்கு ஏற்கனவே போராடியவர்களை போன்று நாமும் அறிவுபூர்வமாக சட்டபூர்வமாக இந்த மக்களை வழிநடத்தி இவர்கள் மேல் இருக்கின்ற இந்த இழிவு நிலைகளை நீக்கி தெய்வேந்திர வேளாளர் என்று சான்று வழங்கப்பட்டது. போராட்டங்கள் பல நடந்து தற்போது எஸ்சி பட்டியலில் இருந்து நீக்கி பட்டியலே வேண்டாம் என்ற ஒரு தலைப்பை வைத்தும் அதற்காக சங்கரன் கோயிலே வருகின்ற 6/7/2024 மாலை 6 மணி அளவிலே ஒரு கூட்டத்துக்கு ஏற்பாடு செய்திருக்கின்றார். மிக சிந்தனையாளர், சமுதாயத்தினர் பற்றுள்ளவர். இப்படிப்பட்ட இளைஞர்களுக்கும் அவருடைய கொள்கைக்கும் உறுதுணையாக செயல்பட வேண்டும் என்பதை முதல் உருட்டாக சமர் டிவிக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் பகுதியிலே வாழ்கின்றவன். நான் பசுபதிவாருடைய கொள்கையோடு பணியாற்றி பல சமூக பணிகளை செய்து சமூக ஆர்வலர்களாக செயல்பட வேண்டும் என்ற நோக்கத்தோடு என்னை பலமுறை சந்தித்து அவர் அழைத்தார். அவருடைய கருத்துக்களும் தெய்வேந்திர மக்கள் மேல இருக்கக்கூடிய பிடிப்பையும் எண்ணி அவருடைய அழைப்புக்கு ஏற்று நான் இங்கு வந்து என் பெயர் NP ராஜாங்க மல்லர் இங்கே இந்த பதிவை செய்து இந்த கூட்டத்துக்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு வந்திருக்கின்றேன். இந்த சங்கரன் கோயில் மண்ணிலே ஒரு புரட்சியாக இந்த மண்ணின் மைந்தனாக அவருடைய செயல்பாட்டுக்கு இதுவரை எத்தனையோ தலைவர்களும் இயக்கங்களும் போராடி வந்திருந்தாலும் அவருடைய கருத்து என்னவென்றால், பட்டியலை விட்டு வெளியேறிய இந்த மக்களுக்கு சலுகை கிடைக்குமா கிடைக்காதா, அடுத்த கட்ட என்ன நகரும் என்று ஒரு சூழ்நிலையை யாரும் இதுவரை வெளியேறுவோம் என்ற ஒரு தலைப்பிலே ஓடிக்கொண்டிருக்கின்றது. அதை ஆராய்ந்து சட்டப்பூர்வமாக எஸ்சி பட்டியலிலிருந்தே நீக்கி எஸ்சி என்ற வார்த்தைகள் இழிவாக மக்கள் பேசுவதாலும் கேவலமாக பேசி வருகின்றார்கள். ஆகவே இந்த இழிவான வார்த்தைகளை நாம் மேல் சுமத்தப்பட்டதை அகற்றிவிட்டு தமிழ் குடிகள் மூத்த குடிகள் என்ற ஒரு சான்றையும் அரசு வழங்குகின்ற சலுகைகளையும் சட்டங்களை மாற்றி அமைக்க வேண்டும். அதற்கான வாதங்களையும் கருத்துக்களையும் நாம் சமூக ஆர்வலர்களும் பல இயக்கங்களும் பல முன்னோடிகளும் இருக்கின்றார்கள். அனைவரையும் அழைத்து இந்த கூட்டத்தை வருகின்ற 6/7/2024 சங்கரன் கோயிலே முப்புடாரியம்மன் கோயில் அருகாமையிலே நடத்த வேண்டும். அப்படி நடத்தி பலருடைய கருத்துக்களை எல்லாம் சேகரித்து அதை விவாதங்களை பண்ணி மேற்கொண்டும் அடித்தட்டு மக்களையும் சந்தித்து இவர்களை வழிநடத்த வேண்டும் என்று டாக்டர் அம்பேத்கரை போல தம்பி சமர் டிவி தெய்வேந்திர சேனா அவர்கள் சிந்தித்து இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கின்றார். ஆகவே இந்த நேரலையை பார்த்து இளைஞர்களும் பெரியோர்களையும் நாம் மக்கள் 1 கோடி பேர் வாழ்கின்ற இந்த தமிழ்நாட்டிலே அனைவரும் பணக்காரர்களா, அனைவரும் ஏழைகளா, என்ன நிலையில் வாழ்கின்றோம் என்பதை இந்த கூட்டத்திலே பேச வேண்டும். அதனுடைய கருத்துக்களை பதிவு செய்ய வேண்டும். அவைகளை அறிந்து இந்த சட்டத்தை இந்த அரசினுடைய உதவிகளை பெறுவதற்கு இந்த மக்களை வழிநடத்தி வாழ வைக்க வேண்டும் என்ற முனைப்போடுதான் இந்த சமர் டிவி என்னுடைய நோக்கமாக இங்கே நான் அவர் சொல்லும்போது உணர்ந்தேன். மிக உண்மையான சிந்தனை. பசுபதி பாண்டியனை போன்று, இம்மானுவேல் சேகரனை போன்று, நம்முடைய ராமர் பாண்டியனை போன்று, தீவக்கை போன்று படிக்க வேண்டும், உயர வேண்டும், அப்படி என்ற நோக்கத்தில் அவர்கள் போராடி களம் இறங்கினார்கள்.
அந்த வகையிலே அறிவுபூர்வமாக சட்டப்பூர்வமாக இந்த மக்களை வழிநடத்த வேண்டும், அடித்தட்டு மக்களை உயர்த்த வேண்டும். அவர்களை இப்படியே விட்டுவிட்டால் ஒரு சிலர் மட்டும் வசதியாக இருந்தால் போதுமா என்ற சிந்தனையை இந்த ராஜ்பாண்டியன் அவர்கள் என்னிடம் உரையாடி சொல்லும் பொழுது என் மனமே பல ஆண்டுகளாக, ஒரு 20 ஆண்டுகளாக நான் பயணித்து வந்த இந்த பொது வாழ்க்கையிலே இப்படி ஒரு தம்பி சிந்தனை இருக்கிறது என்பதற்காகத்தான் இந்த இதை தாராளமாக நடத்தி மக்களை சந்திக்க வேண்டும். தமிழ்நாட்டிலே நாம் மக்கள் 40% மேல் வறுமையிலே வாழ்கின்றார்கள், அடக்குமுறையிலே வாழ்கின்றார்கள் என்பதையெல்லாம் தம்பியும் சொன்னார். உண்மைதான் தம்பி, இவைகளெல்லாம் பலர் கண்டுகொள்ளாமல் மனமூன போக்கிலே பேசினால் இந்த மக்களை யார் காப்பாற்றுவார்கள்? உன்னை போன்றவர்கள் நிச்சயமாக இந்த வேலையை எடுத்து செய்யுங்கள். இதற்கு என் மூச்சு உள்ளவரை நான் உறுதுணையாக இருப்பேன். நான் காலம் இழந்து பசுபதியோடு 95 2012 வரைக்கும் பயணித்தவன். தொடர்ந்தும் நான் பயணித்துக் கொண்டிருந்தேன். எனக்கும் பல இன்னல்கள் சூழல் இருந்தாலும் உன்னுடைய கருத்தும் உன்னுடைய செயலும் வடக்கு புதூர் சங்கரன்கோயில் முருகனுக்கு அவரை சந்தித்திருக்கின்றேன். பல முறைகள் பல சம்பவங்களிலே அவரை நான் யூடியூப்பிலே பார்த்திருக்கின்றேன். ஆகவே நல்ல ஒரு சிந்தனையோடு நாம் இன மக்களை வறுமை கோட்டிலே அடித்தட்டிலே வாழ்கின்ற மக்களை எண்ணி அந்த சமர் டிவி தெய்வேந்திர சேனா அவர்களுடைய கருத்துக்களை முன்வைத்தும் அவருக்கு உறுதுணையாகவும் இந்த செல்லை பார்த்து கொண்டிருக்கின்ற நாம் இளைஞர்கள், மாணவர்கள், பெரியோர்கள், தாய்மார்கள் அனைவருக்கும் எடுத்துச் சொல்ல இளைஞர்கள் முன்வர வேண்டும். இது என்ன ஒரு விஷயம் என்றால், நம்மளுடைய ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களுக்கு இந்த நேரத்தை ஒரு நன்றியையும் தெரிவித்துக் கொண்டு அவரை போன்று இளைஞர்கள் முன்வர வேண்டும் என்பதை இந்த இயக்கத்தின் மூலியமாக, இந்த சமர் டிவி மூலியமாக அவர் விரும்புகின்றார். ஆகவே இளைஞர்கள் சங்கரன் கோயிலுக்கு படை திரண்டு அலைகளென திரண்டு இந்த செய்தியை பரப்பி அனைவரும் கருத்துக்களை ஒரு நம்மளுக்குள் ஒரு ஈகோ இல்லாமல் நீ பெரியாளா நான் பெரியாளா என்ற எண்ணங்களை எல்லாம் மறந்தால்தான் இந்த சமூகம் ஒன்றுபட்டு இந்த சட்டத்தை நம்ம மேல் சுமத்தப்பட்ட அசிங்கமான இந்த எச்சி பட்டியல் என்றதை தூக்கி எறிந்து நமக்குள்ள உரிமைகளை அரசாங்கத்தின் போராடி வாங்க எல்லோரும் ஒன்று கொள்ள வேண்டும், தமிழ்நாடு முழுவதுக்கும் திரட்ட வேண்டும் என்று நினைத்த இந்த தெய்வேந்திர சேனா நிறுவனர் ராஜபாண்டியன் அவர்களுக்கு உண்மையாக இருந்து சட்டப்பூர்வமாக இந்த சலுகையையும் இந்த உரிமைகளையும் மக்களுக்கு எடுத்துச் சொல்ல வருகின்ற, மீண்டும் சொல்கின்றேன், வருகின்ற 6/7/2024 அன்று சங்கரன் கோயிலே ஒரு சரித்திரத்தை படைக்க, இந்த மக்களுக்கு ஒரு விடிவு காலம் உருவாக்க, நாம் மக்களை வாழ வைக்க, நம் மக்களை உயர வைப்பதற்கும் கல்வியிலும் அறிவிலும் எல்லாத்தையுமே சட்டத்தை சட்டப்படி நடத்த விரும்புகின்றார். அவருடைய விருப்பத்துக்கு இணங்க அனைவரும் வாரில் வாரில் நம்முடைய சங்கரன் கோயிலை நோக்கி வாரில் வந்து ஆதரவு தந்து இதை காலம் கடத்தாமல் இம்மானுவேல் சேகரனுக்கு இப்போது அறிவித்திருக்கிறது திமுக அரசு. அது பெருமையாகவும் நினைக்கலாம், சிறுமையாகவும் நினைக்கலாம். எத்தனை ஆண்டுகள் எண்ணி பாருங்கள். 1957 இருந்து இன்று வரை போராடி 2024 அறிவித்திருக்கின்றார்கள் என்று சொன்னால் இது என்ன சாதாரண வேலையா? எத்தனை உயிர்களை இழந்திருக்கின்றோம் 2011 என்பது நாம் மக்களுக்கு நாட்டுக்கும் தெரியும். இப்படி நாம் போராட்டங்களிலே மாந்தோலையிலே இருக்கட்டும், பல இடங்களிலே இந்த 2 ஆண்டு காலமாக பல உயிர்களை பறிவுறுத்திருக்கின்றோம். அவைகளெல்லாம் தம்பி சொல்வதை போல் அறிவுபூர்வமாக சட்டப்பூர்வமாக நம்ம ஒன்று திரண்டு ஒரு அணியாக மக்களை திரட்டி மக்களை சந்திக்க வேண்டும் என்பதைத்தான் சமர் டிவி தம்பி அவர்கள் விரும்புகின்றார்கள். மக்களை சந்திக்காமலே நாம் பயணித்தால் அது ஒரு காலம் வெல்ல முடியாது. ஆகவே அனைவரும் இது வாயிலாக எந்த இயக்கமாக இருந்தாலும் சரி, எந்த ஆர்வலராக இருந்தாலும் சரி, ஒன்று திரண்டு உறுதுணையாக வந்து இந்த சரித்திரத்தை வேகமாக காலம் கடத்தாமல் இந்த எச்சி பட்டியலை விட்டு நாம் தூக்கிறிந்து நமக்கென்ற உரிமைகளை பெறுவதற்கும் நம்மளுக்குடைய மக்களை காப்பாற்றுவதற்கும் ஏழை எளிய மக்களை முன்வர வேண்டும் வேண்டும் என்று கூறி இந்த சமர் டிவி அவர்கள் எடுக்கின்ற முயற்சிக்கு அனைவரும் வாரில் வாரில் என்று மீண்டும் கூறி, தெய்வேந்திர மக்களே, காலம் கடத்த வேண்டாம். காலம் ஒருபோதும் நமக்காக சுழல்வது நிற்பதில்லை. காலம் எதற்காக நிற்க போறதும் இல்லை. ஆகவே நாம் தான் காலத்தை பயன்படுத்தி நம்முடைய உரிமைகளை மீட்டெடுத்து எதிர்வருகின்ற நம் குழந்தைகள் நம்முடைய எதிர்கால மக்களையும் காப்பாற்ற நினைக்கின்ற இந்த வேளையிலே அனைவரும் வர வேண்டும் என்று சமர்ப்பி வாயிலாக நான் பேசிக்கொண்டு உங்கள் அனைவரும் பாதம் தொட்டு நிச்சயமாக தெய்வேந்திர மக்கள் ஒன்றுபட வேண்டும், வருகின்ற காலத்தை சாதிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். விடையல்ல, தொடர்ந்து சமர்ப்பியோடு போராடுவோம் என்று கூறி இந்த போராட்டத்தில் விரைவாக வெற்றி பெறுவோம். வாழ்க தெய்வேந்திர மக்கள், வளர வேண்டும் தெய்வேந்திர மக்கள். நம்முடைய அனைத்து போராளிகளுக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த உரையை
நிறைவு செய்து தொடர்வது 6/7/2024 தொடர்வோம் என்று கூறுகின்றேன்.